ஹலோ ஹாய், ஐ எம் கிருஷ்ணமூர்த்தி. நான் இப்போ சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். என்ன ஒர்க்குனாக்கா போல் ஒர்க், ஹெச்டி லைன், எல்டி லைன். இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் லைன் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேஃப்டி வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம பர்ஃபெக்டாக பிபிஇ, நம்ம பிபிஇனா யூனிஃபார்ம், இந்த சேஃப்டி ஷூ, இந்த சேஃப்டி ஹெல்மெட், இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து நம்ம போட்டுக்கணும். ஏன்னா நம்ம சேஃப்டி நாம் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அடுத்தது நம்மளுக்கு வேலை. ஓகேங்களா? வாங்க, இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு போல் பார்க்க போகிறோம். இது பேர் வந்து எல்டி போல். ஓகேங்களா? பாருங்கள், வெள்ளை கலர் பேண்ட் இருக்குது, சிங்கிள் பேண்ட் இருக்குது. இந்த போலோட லென்த் வந்து 10 மீட்டர். ஓகேங்களா? 10 மீட்டர் எல்டி போல். இதில் தான் வந்து நம்ம வீட்டுக்கு சர்வீஸ் கனெக்ஷன் தேவையான அந்த காட்டர் பிளக்ஸ், இந்த 4 ஒயர் வருதுங்களா, அந்த ஒயர் வந்து இதில் தான் பாஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த ஹோல்ஸ் தான் வந்துட்டு சைடில் வந்து நம்ம ஹை போல்ட் போடுவோம். இந்த சைடில் வந்து ஹை போல்ட் வந்து செட் பண்ணிவிட்டு சைடில் நம்ம அந்த காட்டர் பிளக்ஸ் வந்து போகும். இந்த போல் டு போல் டிஸ்டன்ஸ் எவ்வளோனாக்கா 50 மீட்டர் இருக்கும். அதுக்கு மேலே ரொம்ப வைக்கக்கூடாது. வைக்கலாம், ஆனால் அதுக்கு தகுந்த போல் வேறு போல் இருக்குது. இது வந்து வெயிட் வந்து இவ்வளோ தான் தாங்கும். லோடு எவ்வளோ தாங்க முடியும். சேக் வந்து கரெக்டாக பார்த்து சேக் பண்ணணும். ஓகேங்களா? சிங்கிள் பேண்ட் இருப்பாங்க. இது வந்து 10 மீட்டர். இது வந்து நம்ம 1.5 மீட்டர் எக்ஸ்கவேஷன் பண்ணுவோம். 1.5 மீட்டர் வந்து பொக்லைன் மூலமாக எக்ஸ்கவேஷன் பண்ணி இவ்வளோ வரும். 1.5 மீட்டர் வந்து நம்ம கீழே வந்து நட்டுட்டு சைடில் வந்து நம்ம காங்கிரீட் எல்லாம் போட்டு நம்ம லைன், வாட்டர் லெவல் லைன் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துக்கின்னு இந்த பாருங்கள், இந்த எர்த்திங் போல்ட் இருக்குங்களா, இது வந்து லைன் சைடு வைக்கும். ஸ்ட்ரெயிட் சைடு வச்சுட்டு நம்ம வந்து கரெக்டாக மவுண்ட் பண்ணணும். மவுண்ட் பாயிண்ட் பின்னாடி காங்கிரீட் எல்லாம் போட்டு பின்னாடி இவ்வளோ வரும். அதுக்கு மேலே நம்ம கோப்பிங் போடுவோம். சைடில் ரிங்கு மாதிரி வச்சுட்டு கோப்பிங் போடுவோம். இதுதான் இதோட செட்டப். அடுத்து வந்து பாருங்கள், 13 மீட்டர் போல். இது பாருங்கள், இது 13 மீட்டர் போல். அதோட 3 மீட்டர் அதிகமாக இருக்கும். இது வந்து எல்டி போல், இது வந்து ஹெச்டி போல். பாருங்கள், ரெட் கலர் இருக்கிறது 13 மீட்டர் போலுனாக்கா நம்ம மேலே போவோம். அதில் தான் நம்ம கிராஸ் ஆரெல்லாம் செட் பண்ணுவோம். கிராஸ் ஆரெல்லாம் வந்து பாருங்கள், இங்கே செட் பண்ணுவோம். இந்த ஹோல்ஸ் இதுதான் வந்து நம்ம லைன் சைடு போவோம். இது ஸ்ட்ரைட் சைடு. இந்த டாப்பில் ஹோல்ஸ் இருக்கும். இந்த கிராஸ் ஆரம் வந்து இப்படி ஃபிட் பண்ணுவோம். இங்கே வந்து பிரேஸ் ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள் வரும், இங்கே ஒரு ஆங்கிள் வரும். இந்த ஆங்கிள் போட்டு டபுள் கிராஸ் ஆரம், டென்ஷன் ஆகிற இடத்துல வந்து டபுள் கிராஸ் ஆரம் வைக்குவோம். சிங்கிள் சஸ்பென்ஷன் ஸ்ட்ரைட்டாக போகிற லைனில் வந்து ஒரே ஒரு கிராஸ் ஆரம் வைக்கும். அதனுடைய போல் இது வந்து ஹெச்டி போல். ஓகேங்களா? இது வந்துட்டு நம்ம 2 மீட்டர் எக்ஸ்கவேஷன் பண்ணணும். புள்ளி அது வந்து 1.5 மீட்டர் எல்டி போல். இது வந்து 2 மீட்டர். ஹெச்டி எல்லாம் வந்து 2 மீட்டர் எக்ஸ்கவேஷன் பண்ணி நம்ம காங்கிரீட் போட்டு அப்புறம் நம்ம வைக்கணும். ஓகேங்களா? இதே வந்துட்டு இதில் வந்து 3 கோடு இருக்கும். 3 கோடு இருக்குன்னாக்கா அது வந்து எஸ்எஃப்எஸ் போல். இது வந்து ஸ்மால்.